லவ் மேரேஜ் தான் சார். பெரியவங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரியும். நீங்க எந்த இயர் பார்ன் நீங்க? 2005. அப்போ உங்களுக்கு 21 வயசு தானே இப்ப? ஆமாம் சார். என்னோட சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த இதுவே இல்லை. நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? நான் 20ல் பண்ணேன் சார். விருதாச்சலம் கோவிலில் கூப்பிட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னார். அது அப்ளிகேஷன் எழுதும்போது தான் எனக்கு தெரியும் இவர் யாரோ சின்னவர்னு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு 2 பேர்த்துக்கும் 10 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்கு. அம்மா 10 வருஷம் மூத்தவங்களா? ஆமாம் சார். ஸோ உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் என்ன வயசு வித்தியாசம்? 6.5 years. எது? பட் 6.5 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய கேப் இல்லையா? ரொம்ப பெரிய கேப் தான். அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஒரு பக்கம் லேடிஸ் வந்து அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் கணவருடைய வயது குறைவாக இருப்பதால என்னென்ன மாதிரியான கிண்டல் கேலி உங்களுக்கு உண்டு? ஸ்டார்டிங் வந்து என்கிட்ட பேசினது அக்கா தான் பேசினாங்க. அக்கான்னு பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு படியா அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மா புருஷன் பேச்ச கேளுமா, நான் சொல்றது கேளுமா அப்படின்வாங்க. நான் திடீர்னு என்ன சொல்லுவேன், டேய் உன்னை விட நான் தாண்டா வயசுல பெரியவன், நீ ஏன் பேச்ச கேளுடா அப்படின்னு. நீ சொல்றத நான் என்னடா செய்யறது? நான் சொல்றத நீ செய்டா பொறுக்கி புறம்போக்கு. எத்தனை வயசு வித்தியாசம் உங்களுக்கு? 2 வயசு சின்னவங்க என்ன விட. அவங்க என் காலேஜ் ஜூனியர். இதுக்கேப்பா நீ இத்தனை தடவை திரும்புற? எனக்கு அது வயசு பெருசா வித்தியாசமா தெரியல. ஆனா அது வீட்டுல தெரிய வரப்ப தம்பி தம்பின்னு சொன்னியம்மா அப்படின்னாங்க. அவகிட்ட அக்கா அக்கான்னு சொன்னியடா அப்படின்னாங்க. நல்ல ஃபேமிலி இல்ல? குட் ஃபேமிலி. மாமா அத்தான் அப்படின்னு கூப்பிடுவேன். திரும்பவே மாட்டேன். டேய் திரும்புடா அப்படின்னு சொன்னோம். டேய் டேய் அடை அடை அப்படின்னு சொன்னா மட்டும் தான் சார் இப்போ வரைக்கும் திரும்புவான். ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. இருங்க தம்பிகிட்ட கேட்டு சொல்றேன் அப்படி சார். தம்பியா யாரு அப்படின்னு கேட்பாங்க. தம்பி என் வீட்டுக்காரன் தான் சொல்றேன். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? நீங்க சொல்லல அப்படி தான் சொல்றீங்களா? இருடா தம்பி இந்த கேட்டு சொல்றேன் அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொன்னா பரவாயில்ல. அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். நான் வெளியே ட்ரையல் ரூம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெளியே வந்தாப்ல, டேய் தம்பி அப்படின்னு கூப்பிட்டாப்ல. டேய் தம்பி உன்னதான்டா வாடா. ஜெனரலா ஏன் தம்பின்னு கூப்பிடுறீங்க? என்ன அக்கா தம்பின்னு பேசிக்கிட்டதே கிடையாது. பையனை பார்த்தாலே டே தம்பி அப்படி கூப்பிட அந்த மாதிரி அப்படி போயிருக்கு. இஸ் இட் ராம்ஜியா? எத்தனை வயசு வித்தியாசம்? 2 வருஷம் வித்தியாசம் சார். ஆக்சுவலாக டிவோர்ஸி சார். எனக்கு 10 வயசு பையன் இருக்கான். இல்ல புரியல. எப்படி திருமணம் பண்ணீங்க? வீட்டில் எப்படி ஒத்துக்கிட்டாங்க? வீட்டில் ஒத்துக்கவே இல்லை சார். வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். எனக்கு ரொம்ப கில்ட் ஆச்சு சார். நமக்கு பாஸ்ட் லைஃபும் இப்படி ஒன்று இருக்கு, வயசுலையும் சின்ன பையனும் இருக்கான். இவனுக்கு என்ன தலையெழுத்தா, ஏன் இதை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி போகணும்? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. இப்பதான் புரியுதா? டேய் இங்க வாடா, அது எட்ரா, அதை எங்கேருந்து எட்ரான்ட்டு. அவ யார் கூப்பிட்றானே தெரியாது, என்ன கூப்பிட்றானே, பையனை கூப்பிட்றானே தெரியாது. வாடா டேய் போடா. இதனாலேயே வந்து வீட்டில் யாராவது சொந்தக்காரங்களாம் வந்தா நான் சவுண்டா இங்க வாடி அது எட்ரி இருந்தாலும் இவ்வளவு விட்டா நான் போய் வேற யாரும் டீன் கூப்பிடுறது. அதனால ரொம்ப சவுண்டா இங்க வாடி எங்க போடின்ட்டு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அவன் என்னோட சின்ன பையனே எனக்கு தெரியாது. லவ் பண்ணி 3 month 4 month வரைக்குமே எனக்கு தெரியாது. அவன் சொல்லவே இல்லை. போட்டு கொடுக்குறியா? ஆனா எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நானுமே நிறையவே சொன்னேன். எப்படின்னா டைலாக்ஸ் சார், நிறைய டைலாக்ஸ் சொல்லுவான். இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போறோம், அந்த வீடு கட்டுறப்போ நீ என்ன பார்ப்ப? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தான் பார்ப்ப. எது? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தான் பார்ப்பேன். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக். இது ஒரு எக்ஸாம்பிள் நீ சொல்லியிருக்க. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு இருக்கு பாரு. சில பேர்லாம் நினைப்பாங்களா இவங்க வந்து சின்ன பையன் காமிக்க கூடாதுன்ற மாதிரியே பண்ணுவாங்க. பட் நான் வந்து அது வெளிப்படையாவே காட்டுவேன். இதுல என்ன இருக்கு? அட கன்றாவியே. அவனுக்கு வந்து எந்த பழைய பாட்டுமே பிடிக்காது சார். என்னென்ன பாட்டுலாம் அவருக்கு தெரியல? ஆத்தங்கர மரமே அப்படி ஒரு சாங் இருக்கும்ல. இந்த பாட்டுலாம் தெரியாது தம்பி உங்களுக்கு? தெரியாது சார். உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று சொல்லுங்க. இங்கிலீஷ் சாங்ஸ். தமிழ் பாட்டே உங்களுக்கு தெரியாது? அவ்வளவா தெரியாது சார். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு. இந்த சாயாபியங்கர் பாட்டு, ஊரம் பிளட், அந்த மாதிரி பாட்டு தான் நான் கேட்பேன். இந்த மாதிரி ஓல்ட் சாங்ஸ்லாம் நான் கேட்டதே இல்லை இது முன்னாடி. ஏன்னா போட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி அது கிரிஞ்சா இருக்கும் பார்க்க. இது டூ மச். நீங்க எந்த இயர் பார்ன் நீங்க? 2005. அப்போ உங்களுக்கு 21 வயசு தானே இப்ப? ஆமா சார். அவங்க அக்காக்கும் எனக்கும் சேம் ஏஜ் சார். ஏன் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை? நானும் ஒர்க் போறேன், அவங்களும் ஒர்க் போறாங்க. அப்படியே அவள் தான் நெக்ஸ்ட் மேரேஜ் தான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது இவன் ஐடி கார்டு கூட போடாமல் வந்தாங்க சார். அப்போ நான் கேட்டேன் ஐடி கார்டு எங்கடான்னு கேட்டேன். எனக்கு இன்னும் இஷ்யூ பண்ணலன்னு சொல்லுவான். காலேஜ்லயும் நான் தான் சீனியர்ல இருந்தேன். அப்படி அவர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்க? கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டு ஓகே லவ் அக்செப்ட் பண்ணா அடுத்த நாள்ல சார் அவன் என்கிட்ட கூப்பிட்டு சொல்லிட்டான், நீ வந்து செப்டம்பர் பார்ன் தானே, நான் வந்து நவம்பர் பார்ன் அப்படின்னா. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கன்னு. பட் ஆனால் உங்களுக்கு முன்னாலே தெரியுமா உங்களோட அவங்க மூத்தவங்க? அதனால தான் சார் ஐடி கார்டு போடல. ஏன்னா ஐடி கார்டில் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கும்ல, சரி அதை மறைச்சிட்டே இருந்தேன். இல்லை இப்போ ஓகே ஆன பிறகு நீங்கள் சொல்லி நீ என்னோட சின்ன பையன் சாரி நீ ஏமாத்திட்டு லவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லிடுச்சு. காலேஜ்னு பாக்குறேன் இல்லைன்னா செருப்பு பிஞ்சிடும். சொல்லியும் 2 மாசம் என் பின்னாடி அலைஞ்சாங்க சார். சச்சின் டெண்டுல்கர் வந்து இருக்காங்க, அவங்களாம் நல்லா வாழ்றியா, ஏன் நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். சரி
நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். சச்சின் எவ்வளவு பெரிய மனுஷன், 100 செஞ்சுரி செட்ட ஒரு ஆளை ஆவுன்னா இதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறாங்க. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? பட் எப்படி வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க? 2 மாச குழந்தையா நீ இருக்கும்போது தான் அவன் பிறந்திருக்கான், உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்டாங்க சார் எங்க அம்மா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உனக்கு அசிங்கமா இல்ல? 2 மாசம் உன்னோட சின்ன பையன் ஒரு தம்பின்னு கூப்பிடுற வயசுல நீ போய் கல்யாணம் பண்ணிட்ட அப்படிலாம் சொல்றாங்க சார். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். வேற எங்கெல்லாம் இவங்க வயசுல அதிகங்கிறதுனால கொஞ்சம் டாமினேட் பண்றாங்க? கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. என்ன ஒரு டிசிஷன் மேக் பண்ணாலுமே நான் தானே வயசுல மூத்தவ, நான் சொல்றதை தான் நீ கேட்கணும். அவன் என்ன வேலை செஞ்சாலும் அதில் ஒரு திட்டலன்னா எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று திட்டேன்னா அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. சம்பள தேதி அன்னைக்கு சின்னதாக ஒரு டெம்டேஷன் இருக்கும், ரொம்ப நாளாக ஏதாவது பார்த்து வச்சிருப்போம். அது மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை வாங்கிக்கணும்னே, பட் இவங்க திட்டுவாங்கன்னே வாங்குறது இல்லை. அது என்னது? ஆர்சி கார் சார். ரிமோட் கண்ட்ரோல் காரா? இவன் டம்மி தான் போல் இருக்கு. நீங்கள் எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? நான் 20ல பண்ணேன் சார். ஏன் அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. 20, 21. அது சுச்சுவேஷன் சார். அந்த டைம்ல மேரேஜ் தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லைன்ற மாதிரி. புரியுது. அவன் ரிமோட் கார் விளையாடிட்டு இருந்த பையனை தான் நீ லவ் பண்ணியிருக்க, அது உனக்கு தெரியல. அப்ப ஆனா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கு. வீட்டில் காரு இருந்து எனக்குன்னு தனியாக ஒரு கார் வாங்கணும்னு ஆசை. நம்ம கிட்ட கார் இருக்கு. இல்லை கரெக்ட் தான் சார். அந்த கார் வந்து வாங்கணும்னு சொன்னதுக்கான ரீசனே வேற. அவன் ரிமோட் கார் என்ன வாங்கி கொடுக்கல மேன். சிரிக்காத சொன்னா. இந்த ஹாட் வீல்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சார். இருக்கும் சார், ஒரு 1000 காருக்கு மேலேயே இருக்கும். 1000 கார் நான் எதிர்பார்க்கல. சாரி சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எங்கெல்லாம் அவனுங்க சின்ன பசங்கன்னு காட்டிடுறானு. இப்போ வந்து எனக்கு PS5 வேணும், எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும், எனக்கு நீ வாங்கி கொடு. அது எதுக்குன்னே எனக்கு தெரியாது சார். யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? இப்போ எங்கேயாச்சும் நார்மலாக நம்ம வெளில போனோம் அப்படின்னா ஜேசிபிலாம் இருக்கும், பேக்கோ ஜேசி, அதெல்லாம் மண்ணு வாரிட்டு இருந்தது அப்படின்னா அதை 1 மணி நேரம் கூட நின்று பார்ப்பாங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு விளையாடுறதே வந்துட்டு எனக்கு நம்ம ஒரு வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, இவனை வச்சு சமாளிக்கிறதே நம்மளுக்கு பெரும் பாடா இருக்கும் போலயே. இவனை பார்த்துட்டு தான் அடுத்து வந்து இதை பார்க்கணும் போல அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் உங்களை விட ஒரு சின்ன பையனா பிஹேவ் பண்றாருன்னு தோணுது? எனக்கு வந்து பிரெக்னன்சி ஜெர்னி அப்பவே அவர் ரொம்ப சின்ன பையனா ஃபீல் ஆச்சு சார். நாங்க பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இரு வெயிட் பண்ண, நான் பிரஷ் பண்ணிட்டு பொறுமையா வர்றேன், பொறுமையா போவோம் அப்படின்றாங்க. சோ உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் என்ன வயசு வித்தியாசம்? 6.5 years. எது? ஐயோடா ஆன்டி ஹீரோ. பட் அது தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன தோணுச்சு? பக்குன்னு ஆச்சுன்னா 2 வாரத்துல கல்யாணம். ஓகே லவ்வும் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என்னத்தை மாத்தி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவர் யதார்த்தமா கேட்க நான் பதார்த்தமா விட்டு கொடுத்துட்டேன். பட் 6.5 இயர்ஸ்ங்கிறது ரொம்ப பெரிய கேப் இல்லையா? ரொம்ப பெரிய கேப் தான். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். வயதில் குறைந்த பையனை திருமணம் செஞ்சிருக்கிறதுல இருக்கிற பிரச்சனை என்ன? எல்லா டிசிஷனுமே நாம தான் வந்து முன்னாடி நின்று செய்கிற மாதிரி இருக்கும். எல்லா டிசிஷன் நாம தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு அம்மாவாவே மாறிடுவோம். அதுவே நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளா வாயை திறந்து முட்டு என்ன டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்குற ஒரு சிச்சுவேஷன் வரும். வருத்தப்பட்டு பேசுறாங்க வாழ்க்கையை இழந்தவங்க. வயதுல உங்களை விட மூத்தவங்களை கல்யாணம் பண்ணதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இவ்வளோ பெரிய பியர்டு வச்சிருக்கேன். எனக்கு இவ்வளோ பெரிய பியர்டு வைக்கிறது வந்து முன்னாடி பிடிக்காது. எனக்கு காலேஜ் டைம்லேயே நல்ல பியர்டு வந்துச்சு. ஆனால் எனக்கு க்ளீன் ஷேவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவள் க்ளீன் ஷேவ் பண்ணவே விட மாட்டான். நீ வந்து ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரிவேன், நான் பெரிய பொண்ணு மாதிரி தெரிவேன், அதில் செட் ஆகாது. அப்படியா? அப்படித்தான். வயதில் இளையவரை திருமணம் செய்ததில் இருக்க அட்வான்டேஜ் சார் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க சார் லைஃப். புரிஞ்சு போச்சு. இப்போ நான் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாலும் அந்த டைம்ல பூமர் மாதிரி பேசாம சரி விடு ப்ரோ சில் தானே, இதெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற சார்ட் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்யறப்பா. இப்படியான ரிலேஷன்ஷிப், அதாவது மனைவியின் வயது கூட கணவரின் வயது அதை விட கம்மி, அது எனக்கு ஓகே நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறவங்க இல்லை எனக்கு இதில் மாற்றுக்கருத்து இருக்கு. நான் ஃபைனலி லா ஸ்டூடெண்ட் கூட ஏஜ் டிஃபரன்ஸை தாண்டி அவங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் அதில் தான் நாங்கள் வந்துட்டு நிறைய கேசஸ் பார்க்குறோமே தவிர ஏஜ்னால எனக்கு இவங்களை வந்துட்டு ஒத்து வரல அப்படின்னு பார்க்கறது. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது தெரியுது இட் இஸ் பியூட்டிஃபுல். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. ஜென்ஸ் வந்து அவங்க ஏஜ் கம்மியாக இருக்கும்போது அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. ஒரு பக்கம் லேடிஸ் வந்து அவங்க லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி ஓவராக எடுத்துன்றதுனால நான் வந்து இது காம்ப்ளிகேட்டட்னு ஃபீல் பண்ணுறேன். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்டரான மனைவி ஐ டோன்ட் அக்ரி வித் தட். எனக்கு என்ன தோணுதுன்னா இல்ல மேன்லினஸ் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சார்.
வீட்டில் ஒரு அலையன்ஸ் பார்க்குறாங்க, என்னோட சின்ன பையனை பார்க்குறாங்களோ நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். பிகாஸ் என்னோட அப்பா அம்மாவே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். எப்படி 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 எங்கள் அப்பா அம்மாவுக்கு 2 பேத்துக்கும் 10 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அம்மா 10 வருஷம் மூத்தவங்களா? ஆமாம் சார். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எப்படி பொண்ணுக்கு 10 வயசு கூட டிஃபரன்ஸ்ல கட்டினாங்கன்னு? எங்கள் அப்பாவுக்கு பொண்ணு கிடைக்கல சார். ஓ ஓகே. எங்கள் அம்மா அப்பாவே இது நார்மலைஸாக எடுத்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணதுனால ஸோ அது எனக்குன்னு வரும்போது நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். திஸ் ஆல்சோ ஷுட் பி நார்மலைஸ்ட். கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா. ஆணுக்கான பெரும் அனுசரணை வந்து அம்மாட்ட இது ஃபர்ஸ்ட் அவனுக்கு கிடைக்குதுல, அது அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இயல்பாவே ஒரு கொஞ்சம் மூத்தவங்களா இருக்கிறப்ப அது இயல்பா கிடைச்சிருது. ஆனா பெண்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இன்னொரு பக்கம் நெருக்கடியும் இருக்கு. சமூகத்தின் ஒரு பகுதின்னு எடுத்துக்கலாம், சிக்கல் இல்லை. இதை குளோரிஃபையும் பண்ண வேண்டியது இல்லை, இது வந்து வித்தியாசமானதாகவும் பார்க்க வேண்டியது இல்லை. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.